வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி கிட்ட பிரவீன்ராஜ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு ஒரு தக்லீஃப் பதில் வந்து அவங்க சொல்கிறாங்க. யார் மேலே தப்பு அப்படின்னா நம்மளுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் தப்புன்னா பிக் பாஸ் சொல்லுவாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. அதனால் கேமை வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதில் விஜய் பார்வதி வந்து சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து வேறு லெவலில் ஒரு கேம் வந்து உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தில் வந்து உப்பு அதிகமாக போட்டுருவாங்க. ஏன் உப்பு அதிகமாக போட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்து வெளியவே வரல அப்படின்ற பட்சத்தில் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்களுக்கு தர இதில் வந்து உப்பு நிறைய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுடுறாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கிறப்ப விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. அப்புறம் விஜய் பார்வதி வந்து ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டெலிக்ஸ் போகிறாங்க. பவர் அதிகமான உடனே அவங்களோட பவரை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரவீன்ராஜ் வந்து கடைசியாக வந்து கேட்குறாரு, நைட்டு லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து யாரும் சாப்பிடல அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு வருத்தமான விஷயம். லைக் 17 பேர் சாப்பிடாமல் இருக்காங்க உங்களால், அது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் பார்வதி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு தான் அதை சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் சாப்பாடை வச்சு விளையாண்டிங்களே அது மட்டும் நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து கிச்சன் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, இங்கே இப்படி வரக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணேன். பட் சாரி கேம்லாம் வந்து இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி கேம் வந்து நீங்கள் விளையாடுறீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து பிரவீன்ராஜ் கேட்குறாரு, பரவாயில்லையா இத்தனை பேர் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்றதுக்கு, இல்லை நீங்கள் மட்டும் சாப்பாட்டில் விளையாடுவீங்க, நான் வந்து இப்படி பண்ணால் என் மேலே ஏன் பழைய போடுறீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கவே வெளியிருந்து பிக் பாஸ் ஹவுஸ் டீம் வந்து பிரவீன்ராஜை வந்து வர சொல்லிடுவாங்க. உடனே வந்து பிரவீன்ராஜ் வந்து போயிடுவார். ஸோ ஸ்டில் பார்வதி வந்து அவங்களோட ஸ்டாண்டில் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் பார்வதி பண்ணுறது கரெக்டாக இல்லையா? இல்லை பிக் பாஸ் கேமுக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் தேவைப்படுதா? இல்லை இது வந்து தெரியாமல் அவங்க விளையாடிட்டு இருக்கானா, இதுக்கான கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்கள் சாப்பிட போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.